இவ்வளோ ரியலாக இருக்கிறது என்னைக்காவது உங்களுக்கு இழப்பு கொடுத்துருக்கா சார்? நிறைய. இதை சொல்கிறதுக்கான ரைட்ஸ், இதை சொல்கிறதுக்கான உரிமை, இது சொல்கிறதுக்கான தகுதிலாம் இவனுக்கு இருக்கா, இவன் இவ்வளோ பேசுகிறான் பாரு அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நானாக போய் எனக்கு ஒரு சிக்கல், நானாக போய் பேசினா கூட திமிரு காட்டுற மாதிரி வந்து அப்படின்னு. வெற்றியின் விலை அப்போ இழப்பு தான். Grand Royal Tours presents Behind Woods Bison Special with Mari Selvaraj. கீழே அடிமட்டத்திலேருந்து ஜெயிச்ச ஒருத்த வந்து தான் வெற்றியை பத்திரப்படுத்துகிறதோ, வெற்றியை கொண்டாடுறதோ, அந்த வெற்றியை ப்ரைடாக ஃபீல் பண்ணுறதோ கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். நான் 4 படம் ஹிட்டு, 5வது படம் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாம் சொல்லுவாங்க, இந்த காரில் போகிறோம், இந்த சாப்பிட்றோம், இந்த விஷயம் பண்ணுறோம். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ நான் நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன். பயம்னு ஒரு விஷயம் இருக்கா சார்? நிறைய. ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்கிறோம். ஏன் அவன்கிட்ட இன்னும் வன்மை வளர்ந்துக்கிட்டே போகுது? நான் பேசுகிறத முழுசாக கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என் கருத்தை சொன்னால் கூட ஓகே. பேசுகிறது நான் தெரிஞ்ச உடனே உனக்கு கோவம் வருது. எனக்கு அது பெரிய பயம். அது பயம் என்ன அப்படின்னா, இது எவ்வளோ நாள், எத்தனை தலைமுறையாக அது இருக்கும்? இன்னும் மக்கள் அனுமதித்த ஒரு முறையில் நான் ஒரு படத்தை கொடுக்குறேன். அந்த படத்தின் மீது உனக்கு விமர்சனம் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் வன்மை எங்கேருந்து வருது உனக்கு? என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்கேருந்து வரேன், நான் யார் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனால ஒன்றும் நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற. சென்சார் போர்டு சார், படம் எப்படி சார்? நேரடியாக துணிஞ்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக. மாரி சாரோடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பிடிக்காத மனிதர்கள் கிட்ட மாரி சார் என்னைக்காவது போய் அதை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரா? என்னையை புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னு தன்னோட கொள்கைகள் இருந்து என்னைக்காவது நீங்கள் விலகி இருக்கீங்களா? மாரி சாரோடைய கிரியேட்டிவ் ஃப்ரீடம் ஏதாவது படம் பண்ணுறப்போ பறிக்கப்பட்டிருக்கா? சென்சாரில். ஆனால் கர்ணன்லையும் மாமன்னனையும் பெருசாக இருந்தது. அப்படி ஒரு சிங்கிள் மனுஷனை நீங்கள் சந்தோஷமாக, நீ உனக்கு எல்லாம் கிடச்சிச்சுனா நீ சந்தோஷமாக வாழ்றான்னு வாழவே முடியாது. அப்படி ஒரு கேடு கட்ட வாழ்க்கை தேவையே கிடையாது. மாரி சார் கண்டிப்பாக 2026 ஒரு ராம்காம் படம் தருவாருமா? 2026 சும்மா சார், 2026 எத்தனையோ விஷயம் நடக்குது. கிராண்ட் ராயல் டூர்ஸ் வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸ் பைசன் ஸ்பெஷல் வித் மாரி செல்வராஜ். இவ்வளோ ரியலாக இருக்கிறது என்னைக்காவது உங்களுக்கு இழப்பு கொடுத்துருக்கா சார்? நிறைய. நண்பர்களை இழந்திருக்கீங்களா? நிறைய 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 நிறைய. அது என்னென்ன அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்குறது என்ன? இப்போ நிறைய நண்பர்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இப்போது எனக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போது நான் ஆஃபீஸ் பாயாக இருந்து ஒரு டைரக்டராக மாறினாங்க. நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது அசிஸ்டன்டேட்டராக இருந்தவங்களோ, இல்லை நான் அசிஸ்டன்டேட்டராக இருக்கும்போது அசிஸ்டன்டேட்டராக இருந்தவங்களோ நிறைய பேர் படம் பண்ணலை. நிறைய நண்பர்கள்லாம் படம் பண்ணலை. அல்லது நிறைய ஊரில் பழகின கூட படித்த பசங்க அவங்களும் இப்போ வேகமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய அடிப்படை தெரியுனாப்புல இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் என்னோட பேச்சோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து இதை சொல்கிறதுக்கான ரைட்ஸ், இதை சொல்கிறதுக்கான உரிமை, இது சொல்கிறதுக்கான தகுதி தான் இவனுக்கு இருக்கா, இவன் இவ்வளோ பேசுகிறான் பாரு அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா என்னோடய விஷயம்லாம் அவங்களுக்கு இன்னும் போகலை. நான் வந்து துணிதை வச்சதோ, என்னோடய ஆஃபீஸை நான் கூட்டினதோ, இவங்க பார்க்குற மாதிரி நான் ஆஃபீஸை கூட்டினதோ, இவங்க பார்க்கும்போது நான் வந்து சாப்பாடு பரிமாறினதோ, இவங்க பார்க்கும்போது நான் டீ போட்டு கொடுத்ததோ, இது எதுவும் இந்த விஷயம் அவங்கள விட்டு போகவே இல்லை. அதனால் என்னோட இந்த விஷயம்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த விஷயம் வச்சுக்கிட்டு அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. இப்படி நிறைய இருக்குது. நம்ம வந்து அவங்கள்ட்ட இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ நான் வந்து இப்போ நானாக போய் எனக்கு ஒரு சிக்கல், நானாக போய் பேசினா கூட திமிரு காட்டுற மாதிரி வந்து அப்படின்னு தான் கெத்த வந்து காட்டுறாமல் நினைப்பாங்க. எனக்கு அந்த சிக்கல் இருக்குது. நம்மளாக ஃபோன் பண்ணி நான் நல்லா இருக்கேன்னு கேட்டால் அது பயமாக இருக்குது. அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவன் என்ன சிக்கலில் இருக்கான்னு தெரியாது. இப்போ அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னு வெயிட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஃபோனே பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம பார்ப்போம், கண் கூட பார்ப்போம், பாவம் கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த ஈகோவை ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய வழி இருக்காது. ஏன்னா நம்மக்கிட்ட கேட்குறது என்ன ஈகோ அப்படிங்கிற, வேறு யார்கிட்ட சம்மந்தமில்லாத வாழ்கிட்ட கேட்பாங்க. ஏதாவது கேட்டிருப்பாங்க, கடன் கேட்டிருப்பாங்க, காசு கேட்டிருப்பாங்க. ஆனால் எல்லா வகையிலையும் ஒன்றா இருந்து பழகின ஒருத்தங்கிட்ட கேட்குறதுக்கு அவங்க ஏதோ கூச்சமாக இருக்கும். அந்த நேரத்தில் நான் வேறு மாதிரி நினைப்பேன். நான் இந்த விஷுவல்ஸ்லாம், நம்ம வாழ்ந்த விஷுவல்ஸ் தான் அவனை டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னு நிறைய நினச்சிருக்கேன். வெற்றியின் விலை அப்போ இழப்பு தான். ஆமாம். நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா, கீழே அடிமட்டத்திலேருந்து ஜெயிச்ச ஒருத்த வந்து தான் வெற்றியை பத்திரப்படுத்துகிறதோ, வெற்றியை கொண்டாடுறதோ, அந்த வெற்றியை ப்ரைடாக ஃபீல் பண்ணுறதோ கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். அவன் அந்த வெற்றி என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த வெற்றி என்ன பண்ணுறதுன்னே அவனுக்கு தெரியாது. அதை கையில் வச்சுக்கிறது பெரிய ஆபத்தானது. எனக்கெலாம் வந்து அது பெரிய சிக்கல் இருக்குது. நீங்கள் அந்த வெற்றியை மமதையை ஏற்றிக்கிப்போம். இப்போ 4 படம் ஹிட்டு, 5வது படம் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இதை ஹேண்டில் பண்ணே தெரியாது. ஏன்னா பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன பயம் இருக்குன்னா, இதோட அளவுக்குள்ளே நமக்கு தெரியாது. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ நான் நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன். அதாவது நல்ல வாழ்க்கைங்கிறது என்னோட சந்ததியினர் வாழ்வதற்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்தது. அவ்வளோதான்.
இது போக எனக்கு வெற்றினா என்ன? என்னை சில மனிதர்களுக்கு தெரியும். நான் மறித்து போனால் என்னை வழி அனுப்புவதற்கு இப்போ ஆட்கள் அதிகமாக வருவாங்க. இவ்வளோ தான் இது வெற்றி. வேறு என்ன இருக்குது இப்போ பெருசாக? ஐயோ எனக்கு இப்போ அதிகபட்ச நம்பிக்கை அது ஒன்று தான் இருக்குது. நான் நிறைய நாள் நினைப்பேன், முன்னாடி இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏதாவது நடந்துக்கும்னா கொஞ்சம் கம்மியான ஆட்கள் வந்துருப்பாங்க. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் யோசிப்பாங்க, நம்ம வருத்தப்படுவாங்க. ஒரு மனுஷனுக்கு இதோட என்ன இது இவ்வளோ தான் நம்ம செய்ய முடியும். அதுக்காக நம்ம இந்த காரில் போகிறோம், இந்த சாப்பிட்றோம், இந்த விஷயம் பண்ணுறோம். அதை நம்ம என்னென்னா நாம் அதை அது அடுத்தடுத்த வாழ்வியல் முறையாக இருக்குது. நம்ம செய்வோம். வெற்றியோட அளவுகளாக அது கிடையாது. ஒரு காரில் போகிறது வெற்றியோட அளவுகள் கிடையாது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது வெற்றியோட அளவுகள் கிடையாது. ஒரு ஃப்ளைட்டில் போகிறது வெற்றியோட அளவுகள் கிடையாது. தேவையின் பொருட்டு நம்மகிட்ட இருக்கிற பொருளின் பொருட்டு நம்ம செய்வோம். அவ்வளோதான். வெற்றியின் அளவுகோலுங்கிறது மனிதர்கள் நேசிப்பது தான். உனக்காக எத்தனை மனிதர்கள் உன்னை நேசிக்கிறார்கள், உன்னை நம்புகிறாங்க, உனக்காக எத்தனை பேர் வருவாங்க. இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது உடனே உனக்கு எத்தனை பேர் கூடுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வெற்றியோட அளவுகளாக இருக்க முடியும். ஒழிஞ்சு உங்ககிட்ட எவ்வளோ கார் இருக்குது, நீ எவ்வளோ பேர் பங்களாவில் வாழ்கிற, அது எதுவுமே வெற்றியோட அளவுகள் கிடையாது. அந்த புரிதல் இருந்தால் போதுமானது. ஐகானிக்கான லைன் சார். வெற்றியின் அளவுகோல் நீ எவ்வளவு நேசம் பெற்றிருக்கிறாய், எவ்வளவு. ஐயோ இதுக்கே நான் அழுவேன் சார். இப்போ போய் யோசிச்சு அழுவேன் சார். அடுத்தது பயம்னு ஒரு விஷயம் இருக்கா சார்? பயமா? நிறைய பயம் இருக்கா சார் உங்களுக்கு? அந்த கதை களம்லையோ உங்களுடைய வரிகள்லையோ வார்த்தைகள்லையோ அது இல்லவே இல்லையே. நீங்கள் சொல்கிற பயம் வேறு, நான் சொல்கிற பயம் வேறு. உங்களுடைய பயம்? ஒருத்தனுக்கு ஒரு தனி மனுஷனுக்காக பயப்படுறது ஒரு பயம் சொல்லுவீங்கள, இவங்க நம்மளை அடிச்சுட்டு வாங்கணும்னு பயப்படுறது, பேய் வந்துட்டு பயப்படுறது, பொதுவாக பயமே ஒன்று இருக்குல்ல, நான் அந்த பயம் சொல்லலை. நமக்கு நிறைய பயம், நம்ம பயப்படுற பயம் வந்து இந்த சமூகம் இப்படியே இருந்துருமோ, இந்த விஷயம் நடந்துடுமோ, எப்படிடா நம்ம வந்து ஒரு சாஃப்டாக தான் ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்கிறோம், அது எப்படி இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணுது, அவன் எந்த அடிப்படையில் நம்மளை எதிர்க்கிறான், ஏன் அவன்கிட்ட இன்னும் வன்மை வளர்ந்துக்கிட்டே போகுது, ஏன் இன்னும் அவன் நம்மளை வந்து, அதாவது இப்போ நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்னா நான் பேசுகிறத முழுசாக கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என் கருத்தை சொன்னால் கூட ஓகே. பேசுகிறது நான் தெரிஞ்ச உடனே உனக்கு கோவம் வருது, எனக்கு அது பெரிய பயம். அது பயம் என்ன அப்படின்னா, இது எவ்வளோ நாள், எத்தனை தலைமுறையாக இது இருக்கும் இன்னும் அப்படிங்கிற யோசனை போயிட்டே இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ போடுறேன், ஒரு டிவி இன்டர்வியூ கொடுக்குறேன், ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா நான் பார்ப்பேன், யோசிப்பேன். நான் அதில் சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த கமெண்ட்ஸோட பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, எந்த அடிப்படையில் இதை வந்து அவங்க தீர்மானிக்கிறாங்க, என்ன அடிப்படையில் தீர்மானிக்கிறாங்க. வெறும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நம்மக்கிட்ட இணைக்கிறது ஆர்ட் ஃபார்ம். என்னை ஒரு டிரெக்டராக உனக்கு தெரியும், நீங்கள் வந்து ஒரு பார்வையாளராக எனக்கு தெரியும், நேரடியாக சந்தித்தது கிடையாது. என்னோடய படைப்பின் மூலமாக உங்களை உரையாடுறோம். உங்களை எந்த வகையில் நான் தொந்தரவு பண்ணலை. இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட, இந்த சமூகத்தில் வந்து இந்த சட்டத்திட்டத்தின் உட்படுத்தப்பட்ட ஒரு படைப்பை அரசாங்கம் அனுமதித்த, மக்கள் அனுமதித்த ஒரு முறையில் நான் ஒரு படத்தை கொடுக்குறேன், ஒரு சினிமாவை கொடுக்குறேன். அந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த படத்தின் மீது உனக்கு விமர்சனம் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் வன்மை எங்கேருந்து வருது உனக்கு, கோபம் எங்கேருந்து வருது உனக்கு, ஆத்திரம் எங்கேருந்து வருது உனக்கு, எந்த அடிப்படையில் ஆத்திரம் வரும்? ஒரு படைப்பாளி மேலே உனக்கு வந்து நீங்கள் ஒரு புடவை எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு சேலை எடுக்கிறீங்க, அந்த சேலை பிடிக்கல அப்படின்னா இந்த சேலை வேஸ்ட்டு, பிடிக்கல, இந்த காசெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு முறை. அந்த சேலையை எடுத்தவனையே நீங்கள் அவனை திட்டுறது, அவனை காலி பண்ணுறது, அவனை அந்த ஆத்திரம் எங்கேருந்து வருது? அப்போ அவன் யாருன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வரும். அந்த சேலையை செஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கோவம் வரும். ஃப்ரெண்டுனா உங்களுக்கு தெரிஞ்சவன் இன்னும் உங்களை ஏமாற்றிட்டான் அப்படின்னு கோவம் வரும்ல. அல்லது அந்த சேலை செஞ்சவங்க பிடிக்காத ஒருத்தனாக இருந்தானா நீங்கள் பயங்கரமாக திட்டுவீங்க. அப்போ ஏதோ வகையில் அந்த செஞ்சவனை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்போது என்னோடய படைப்புகளை பற்றி விமர்சனம் பண்ணுற எல்லாருமே என்னோடய படைப்புகளை அந்த மாதிரி நான் பார்ப்பேன். என்ன நினைப்பேன்னா, என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்கேருந்து வர்றேன், நான் யார் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனால ஒன்றும் நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற. உன்னோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கிற நீ, உன் வீட்டில் அழகான வாழ்க்கையை வாழ்கிற நீ, ஒரு மனைவியோட காதலோடு வாழ்கிற நீ ஏன் இவ்வளோ வன்மத்தோடு பேசணும்? ஏன்னா ஒரு படைப்பை ஒரு ஒரு மனித சமூகத்தில் வாழ்கிற நீ, ஒரு மனிதனாக இருக்கிற நீ ஒரு படைப்பை அணுகிறதும் அதை அதாவது விமர்சனத்துக்குள்ளாக்குவதும் அது சூப்பர் ஆர்ட் ஃபார்ம். இப்போ நான் கடந்து நான் அந்த மாதிரி இடத்துல தான் வந்திருக்கேன். நீ நகரணும்ல, நீ நகராமல் நீ அங்கேயே நின்று திட்டிகிட்டே இருக்காத, நீயும் நகர்ந்து வா, ரெண்டு பேரும் ஈக்குவலாக பேசலாம். பேசுனா அது சூப்பராக இருக்கும். நான் அதை ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஒரு நிறைய இடத்துல பார்ப்பேன். நாம் திருப்பி பதில் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி இருக்கான்னு பார்ப்பேன். அப்படி ஒரு கேள்வியே இருக்காது. இல்லை, என்னையை பேச விடாமல் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் அதிகமாக இருக்கும் சில இடத்துல. எனக்கு அது ரொம்ப பயமாக இருக்கும். இந்த மனநிலை எப்படி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது, இதுக்கான தீர்வு தான் என்ன,
இதுக்கு ஒருவேளை அதான் சொல்கிறேன்ல, யார் பேசுகிறா ஃபஸ்ட் நம்ம பேசுனது தான், யார் சொல்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வாழ்கிறதும் அதுக்காக மண்டிக்கிட்டு சண்டை போடுறதுமா வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையிலேருந்து எப்படி விடுபட போகிறோம்னு நமக்கு தெரியல. சென்சார் போர்டு சார், படம் எப்படி சார்? பைசன் ஒரு உண்மையாக சொன்னால் என்னோடய படங்களில் நான் ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ண படம் இந்த படம் பைசன். இந்த படத்தோட வெற்றி, இந்த படத்தோட சக்ஸஸ் நம்பர்ஸ்லாம் தாண்டி இந்த படம் என்ன மாதிரியான டிபேட் உருவாக்கப்போ போகுது, இந்த படம் என்ன மாதிரியான ஒரு சவுத்தில், நான் சொல்கிறது தென் தமிழ்நாட்டில் அங்கேருந்து வந்த பையன் நான். நீ மாரி செல்வராஜ்னா சவுத்தில் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாரி செல்வராஜ் அந்த மக்களுக்கு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமே நான் படம் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லோரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவங்களுக்குள்ளே கூட மிகப்பெரிய புரிதலுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ என்ன நேரடியாக துணிஞ்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமாக. இதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, என்னோடய பார்வையை, என்னோடய அரசியலை, என்னோடய இயக்கத்தை, என்னோடய ஆசையை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்க பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறேன். நிச்சயமாக நான் எடுத்த படங்கள்லேயே நான் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப யோசித்து ரொம்ப பக்குவமாக எடுத்த சென்சிட்டிவான ஒரு படம் பைசன். சூப்பர் சார். சார் இப்போ சென்சர் போர்டுக்கு வெயிட்டிங் ஃபார் த கிளியரன்ஸ் இல்லை சார்? இப்போ வெயிட்டில் சென்சார் போர்டு ஆயிடுச்சா? அவ்வளோதான் விடுங்க சார். அப்போ பாருங்க, இப்போ எஸ் ஒன்று மட்டும் தான் சார் பதில். அதுக்கப்புறம் போதும், காமிச்சா மட்டும் போதும். ஆனால் சிலது இருக்குது சார். அதே சார், மாரி சாரோடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பிடிக்காத மனிதர்கள் கிட்ட மாரி சார் என்னைக்காவது போய் அதை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரா? என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பிடிக்காது. ஆமாம், இப்போ உங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்குது, இது என்னுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்குது. உங்களுடைய ஸ்டாண்ட் அதுக்கு எதிராக இருக்குது. ஆனால் அவர்கிட்ட போயிட்டு நான் ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்க. உரையாடல் கன்வின்சிங் கிடையாது, அது அவனை போய் மாற்றணும்னு நினச்சது கிடையாது. என்னையை புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கான எனக்கு வந்து அந்த கடமை இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ மெச்சூர் சார். ஓகே, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னு தன்னோட கொள்கைகள் இருந்து என்னைக்காவது நீங்கள் விலகி இருக்கீங்களா? இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னைக்காவது மாறி இருக்கீங்களா? இது என்னுடைய கொள்கை, ஆனால் இந்த இடத்துல நம்ம இப்படி இருக்கிறதா பெட்டர் போல இருக்குது அப்படின்னு கொள்கையை மாற்றிருக்கீங்களா? அப்படியா சார்? எங்கள் அப்பா கூட கோயிலுக்கு போனால் அப்படி, எங்கள் அப்பா அம்மா கூட எங்கே போனாலும் அப்படி தான் இருக்கு. அவங்க வேற ஒரு லைஃப், வேற ஒரு நம்பிக்கையில் வாழ்கிறவங்க. ஓகே, அவங்க கூட எங்கே போனாலுமே அவங்களுக்காக மட்டும்தானா? அவங்க முழுக்க அவங்களுக்காக மட்டும்தான். வேற யாருக்காவது அதை பண்ணுவீங்களா? என் மனைவிக்காக. அதாவது என்னன்னா, குடும்பத்தை தாண்டி குடும்பத்தை தாண்டி ஒரே ஒரு ஆள் தான் ராம் சாருக்காக மட்டும்தான், யாரும் கிடையாது. சினிமாவில் உங்கள் வாழ்க்கை துயரங்களை சொல்கிறதுனால உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதா? டு யூ ஃபீல் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், இதை நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்குதா? ஸோ நிம்மதி கிடைக்குது. அது என்ன மாதிரி நிம்மதினா எனக்கு கிடைக்கிறது இல்லை, அதை எடுத்துக்கொண்ட மனிதர்கள் நான் திருப்பி அந்த படைப்புகளை ஓனாக்கிட்டு சில மனிதர்கள் வருவாங்க, எங்கே இருந்தோ நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. அவங்க நம்மளுக்கு பேசி முத்தம் கொடுக்கும்போது அந்த நிம்மதி எனக்கு கிடச்சிது. இருக்குது. நான் ஒரு படம் எடுத்துகிட்டு அது ஹிட் ஆகிடுச்சின்லாம் அப்போ இந்த இல்லை, அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது போகும்போது யாருனே தெரியாத ஒருத்தங்க வந்து நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு கையை முத்தம் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அப்போ பயங்கரமான ஒரு நிம்மதி இருக்கும். அதுதான். ஓகே சார், பிளாக் அண்ட் ஒயிட் மீது உங்களுக்கு இருக்கும் ஈர்ப்பு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருக்கா? ரொம்ப சின்ன வயசுலேருந்து இருக்குது. என்னைய கருப்பேன் கூப்பிடுவாங்கல்ல, அப்போ திறந்து. அதனால தான் எல்லாத்துலேயுமே பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு போர்ஷன் இருக்கா சார்? ஆமாம், அது அந்த சின்ன வயசோடைய தாக்கம் தானே? ஆமாம், சின்ன வயசுல என்னை வந்து எல்லாருமே வந்து அந்த கருப்பாக இருந்தாலும் கேட்பாங்க, கருவாயா அப்படிம்பாங்க, கருப்பேம்பாங்க. அப்போ தெரிந்து நான் எனக்கு வந்து அந்த கருப்பு மேலே ஒரு பெரிய பிரியம், எனக்கு மேலே கருப்பு மேலே கருப்பாக என்னை இந்த கருப்பு அப்படின்னாலே நாம் நினச்சிக்குவேன். அது ஒரு எமோஷ்னலாக மாறி அதுக்கு இடத்துல போய் என்னோடய ஃப்ரேம்ஸ் எல்லாத்துலேயுமே அது ஆட் ஆகிட்டு. அது வலிச்சதா சார்? எங்கள் அப்பாவே சொல்லுவாங்க, என்னைய எங்கள் அப்பா கருப்பாக தான் இருப்பேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது என்னென்னா, அது வலிச்சுக்கினா அது என்னென்னா, அது ஒரு இடத்துல எப்படி சொல்கிறதுனா, எங்கள் ஊரில் நிறைய பேர் கருப்பாக தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க சிலவங்க மட்டும் செலக்ட் பண்ணி சொல்லுவாங்கல்ல, சிலவங்க செல்லமாக சொல்லுவாங்க, இப்படிலாம் போயிருக்கு. அது என்னென்னா, அது சில இடத்துல வலிக்கும், சில இடத்துல இப்போ நானே என் பையனை வந்து வணக்கம் கொஞ்சுவல்ல, எங்கள் அம்மா கொஞ்சம் மாதிரி நான் கொஞ்சுவல்ல, என் பொண்ணை கொஞ்சுவேன் எப்படி கொஞ்சுவேன். அப்போ என்ன நம்ம அது ஒரு மாதிரி ஃபீல். அதான் சொல்கிறேன்ல, அது வந்து நான் என்னென்னா, அது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு இடத்துக்கு. அப்புறம் பிடிச்சி என்னோடய பிளாக் அண்ட் ஒயிட் என்னோடய கல்வி, என் குழந்தைங்களுக்கு, என் நம்பி, என் பொண்ணுக்கெலாம் வந்து தெரியும் அப்பாவுக்குன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் பிடிக்கும். பிடிக்கும். ஆமாம்.
ஏன் நீங்கள் அதை பண்ணுறது எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சார். மாரி சார் கண்டிப்பாக 2026 ஒரு ராம்காம் படம் தருவாருமா? 2026 சும்மா சார் 2026 எத்தனையோ விஷயம் நடக்குது, இது நடக்கக்கூடாது. 2026 ராம்காம் படம் கிடையாது, அது ஒரு கிறிஸ்டாரிக்கல் மூவி தான் பண்ணுறேன் தனுஷாக வச்சு. சரி 2027 ஒரு ராம்காம் படம் வரும் சார். அதுவும் சைன் பண்ணியாச்சு சார். என்னன்னா சார், நீங்கள் லவ் பண்ணுற விஷயங்கள்லாம் சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கணும். நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எண்டில் அப்படி ஒரு சார்காஸ்டிக் ட்விஸ்ட் ஒன்று போட்டு போயிடுறீங்க. அந்த ஒரு ஸ்பின் பால் மாதிரி ஒன்று போகுது. ஸோ இந்த ராம்காம் நீங்கள் எடுத்தால் அப்படி இருக்கும். அது நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் இப்படி 4 படம் சைன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 4லையுமே அந்த சேனலில் இல்லையா சார்? நான் வாழையில் வந்துச்சு சார். அவங்க எல்லாருமே அவங்க கேட்குறதெல்லாம் வேற ஒன்று. எனக்கு இந்த லைஃப் ஒரு படம் வேணும், இந்த லைஃப் படம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்னோட ஓன் ப்ரொடக்ஷனில் நான் அதை எடுக்க ட்ரை பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாக. என் குழந்தையே கேட்டிருக்கா. அதனால் அதை குழந்தை மாதிரி எங்கள் எல்லாரையும் நினச்சிட்டு ஒரு ராம்காம் கொடுங்க சார். கேட்டுகிட்டே இருக்கா. அவளுக்கு வந்து பயங்கரமாக டான்ஸ்லாம் வச்சு அவளுக்கு வந்து அப்பா ஜாலியாக படம் பண்ணும்பா அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் நம்ம பாட்டெலாம் போட்டு ஆடிக்கிட்டு தேட்டருக்கு போய் நான் ஆடணும்பா, உன் படத்தில் போய் ஜாலியாக ஆடணும்பா, கத்தணும்பா அப்படின்லாம் சொல்லியிருக்கா. அவளுக்கு படம் பண்ணணும். சார் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், கொஞ்சம் டீவியேஷன். பட் ரஜினி சார் கமல் சார் வச்சு வாழையில் ஒன்று இருக்குது சார். அது ஒரு ட்ராவலே இருக்குது. அதில் உங்களுடைய த ரொமான்ஸ் டுவர்ட்ஸ் 2 stars ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் த காமெடி டுவர்ட்ஸ் த ட்ரீட்மெண்ட், அது ரெண்டுத்தையுமே அதை பார்த்தோம். புரிஞ்சா லெஜெண்ட்ரா அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் அதை பற்றி இன்றைக்கி யோசிக்கும் போது மனசில் என்ன சார் ஓடுது? இல்லை, சினிமாவோட அடிப்படை அறிவு அன்றைக்கி அப்படி தான். நீங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கேன்ல, சினிமாவை நான் வந்து சினிமாவை வியப்பதற்கான புள்ளி அவங்க 2 பேர் இருந்தாங்க. அன்றைக்கி ஊரில் அப்படி தான் பேசிக்குவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புழு மாதிரி உள்ளே போன சினிமா தான் இன்றைக்கி எனக்கு வளர்ந்து நிற்கு. ஓகே, மை நெக்ஸ்ட் கொஷின். மாரி சாருக்கு சினிமாவில் இவ்வளவு தான் படங்கள் பண்ணணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? இவ்வளவு தான் படங்கள் பண்ணணும் இல்லை, ஆனால் இத்தனை கதைகளையாவது சொல்லிடணும். அது கதைகள் இருக்குது, கொஞ்சம் கதைகள் இருக்குது, இந்த கதைகள் எப்படியாவது சொல்லிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அது எத்தனை சார் இருக்கும்? அது இருக்கும் 10-12 இருக்கும். 12 இருக்கும் சார். அது நிறைய எடுங்க சார். நீங்கள் ராம்காம் ஒரு 10 எடுத்துருங்க சார் ப்ளீஸ். மாரி சாரோடைய க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் ஏதாவது படம் பண்ணுறப்போ பறிக்கப்பட்டிருக்கா? சென்சாரில் அதை நான் அப்போ கேட்டேன். சரி, இப்போ கேட்டால் கரெக்டாக இருக்கும். பறிக்கப்பட்டிருக்கா சார்? ஆனால் லக்லி பைசனில் வந்து எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சொல்லி ஆகணும். பைசன் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. 2 மியூட் தான் கொடுத்தாங்க. 2 இடத்துல குட்டி மியூட் தான் கொடுத்தாங்க. ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அந்த படத்தை எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. வேறு எதுவுமே கொடுக்கல, நான் பயந்துட்டு இருந்தேன். 2 மியூட் தான் கொடுத்தாங்க. பட் கர்னலில் நிறைய நடந்திருக்கு. ஆமாம், மாமனில் நடந்திருக்கு, கர்னலில் நடந்திருக்கு, வாழையில் நடக்கல. பெரிய பெருமாள்லேயும் ஒரே ஒரு மியூட் கொடுத்தாங்க. ஆனால் கர்னல்லையும் மாமன்லையும் பெருசாக இருந்தது. பட் பைசனில் 2 தான். 2 மியூட். சரி, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா, அது 2 எங்கே வரும்னு வேறு நாங்கள் காத்துக்கிட்டு. ஓகே, மாரி சாரோடைய எதிரிகள் அல்லது உங்களை விட்டு ஒதுங்கி இருக்கிற நண்பர்கள் மீண்டும் நம்ம சந்திச்சிருவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கு? நிறைய நான் சந்திக்கவும் செஞ்சுருக்காங்க. என்னோட கல்லூரி காலத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், வந்து நான் என்ன கணக்கும் ஆகவே ஏதாவது சண்டை போட்டுக்க வேண்டிய. அப்போ நான் வந்துட்டு அவனும் வந்துட்டான், பிரிஞ்சிட்டோம், பேசிக்க மாட்டோம். நான் பெரிய பெருமாள் எனக்கு வந்து ஒரு பாராட்டுலாம் நடத்தினாங்க. அந்த பாராட்டுலாம் வந்து மேலே வந்து மாலை போட்டான் எனக்கு. ஆச்சோ, அது பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது ஏன்னா 2 பேரும் பயங்கரமாக அடிச்சிருக்கோம், ஒருத்தருக்கு பயங்கரமாக அடிச்சிருக்கோம்னா ஃபைட்டிங்கே, ஓகேங்களா. ஆனால் அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 18 வருஷம் 15-16 வருஷம் 17 வருஷம் கழித்து நான் வந்து பெரிய பெருமாளுக்கு போகும்போது அவனுக்கு போய் அட்வொகேட்டாக இருக்கிறான். அவன் வந்து எனக்கு மாலை போட்டான். அது பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த இடத்துல நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அவனும் ப்ரைடாக தான் இப்போ நானும் இப்போ நான் பெருமைப்படுற மாதிரி அவனும் இருக்கான். அவனும் நல்ல இடத்துல இருக்காப்புல, நானும் நல்ல இடத்துல இருக்கா. அப்படிங்கும்போது அந்த காலத்துலேருந்து நம்ம விடுபடுறதும் புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அப்படியே இல்லாமல் நகர்ந்து போகிறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கும் அவன் நானும் பார்த்தா பேசிக்குவோம். ஆனால் அன்றைய நாள் மறக்க முடியாத நாளாக இருந்துச்சு. சூப்பர் சார். ஐ திங்க் அந்த தருணத்தில் வந்து பேக் டு தட் பிளாக் அண்ட் ஒயிட் மொமெண்ட் நீங்கள் 2 பேரும் போயிட்டீங்க. அந்த சின்ன வயசில் நண்பர்கள் எவ்வளோதான் அடிச்சுக்கிட்டாலும் கீழே நிறைய ஆச்சரியப்பட்டாங்க, ஏன்னா இவன் வந்து மாலை போடுறான் அப்படின்னு சொல்லி. ஓகே சார். அடுத்தது சின்ன வயசில் நடந்தது, வலி, அவமானம், வேதனை, இது எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி ஒரு லைஃப் இப்போ கிடச்சிதுன்னா அதை வாழணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்லை இந்த வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன், என்னோட எல்லா வழிகளும் நான் ஒரு திரைப்படம் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவேன்னு சூஸ் பண்ணுவீங்களா?
அந்த திருப்பி கிடைச்சாவா? இல்லை அந்த வழிகள்லாம் தாண்டி வந்துட்டீங்க சார், அதெல்லாம் வேண்டாம். காட் கம்ஸ் டு யூ அண்ட் சேஸ், ஐயோ கடவுளும் உங்ககிட்ட வந்து ஒன்றும் சொல்ல முடியாது, அவரை குழம்பி நினைப்பார். சரி, யாரோ ஒருத்தர் வராங்க சார், வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் வலியே இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, அவமானங்கள் அசிங்கங்கள் நீ தாண்டி வந்தது எல்லாமே இல்லாமல் நீ சூஸ் பண்ணுற ஒரு அழகான வாழ்க்கை உனக்கு அமைச்சுக்கோமா, நீங்களே உங்களுடைய கதையில் ஒரு பெர்ஃபெக்ட் ராம்காம் மாதிரி ஒரு லைஃப் அப்படின்னு கடவுள் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் கடவுள் இல்லை சார், அவர் வராரு, அவருன்றது யார் வேணால் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க, வந்து அவர் கொடுக்குறாரு. would you choose that life or you're happy with this life? ஒரு தனி மனுஷனால் அப்படி மாறவே முடியாதுல்ல. இப்போ நான் அப்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்தா, என் கூட எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்தா தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும். நான் மட்டும் இப்படி தனியாக வந்து அதை வாங்கிக்கிட்டு நான் அப்படி தனியாக வாழ முடியும். அவன் அப்படியே தானே இருப்பான், எதிர்த்தாப்புல அப்படியே அதான் சொல்கிறேன் நான். நீங்கள் அப்போ நீங்கள் வந்து டோட்டலி அந்த கடவுள் வர சொன்னீங்களா, ஒரு கடவுள் எல்லாத்துக்கும் அதை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா நீங்கள் வர வேணாம், நீங்கள் அங்கேயே ரெஸ்ட் எடுங்க. அந்த கடவுள் வந்து எல்லாத்துக்கும் அதை பண்ணிட்டாருன்னா எல்லாரும் ஜாலியாக வாழலாம். எனக்கு மட்டும் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், செத்தேன். அதுவே இன்னும் பைத்தியம். ஓகேங்களா? அது நம்ம கண் கூட தெரியும். அப்போ அப்படி ஒரு சிங்கிள் மனுஷனை நீங்கள் சந்தோஷமாக நீ உனக்கு எல்லாம் கிடச்சிச்சுன்னா நீ சந்தோஷமாக வாழ்றான்னு வாழவே முடியாது. அப்படி ஒரு கேடு கட்ட வாழ்க்கை தேவையும் கிடையாது. So therefore my last and final question sir, மாரி சாரோடைய அகராதியில் அழிக்க நினைக்கிற 3 வார்த்தைகள் எதுவாக இருக்கும்? அழிக்க இருக்கவே கூடாது, ஜஸ்ட் ஃபினிஷ் இட், அது இருக்கவே கூடாது. உலகத்துலேருந்தே கூட அழிச்சிடலாம் அந்த 3 வார்த்தைகளை. ஆனால் அப்படி அழிக்க முடிய மாட்டேங்குதுல. நம்ம ஒன்று எதிர்த்து சண்டை போடுறோன்னா அதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குல்ல. இப்போ சாதிங்கிற வார்த்தையுமே எனக்கு பெரிய ஒரு கோபம் எனக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் அதை சொல்லி தான் சண்டை போட வேண்டியிருக்கு, அதை சொல்லி தான் உங்களுக்கு ஆடியன்ஸ் நம்ம மக்களுக்கு வந்து பேச விட்டுருக்கு. மதத்தின் மீது பெரிய கோபம் இருக்குது எனக்கு, ஏன்னா அது ரெண்டும் மேலே தான் பெரிய கோபம் இருக்குது. ஆனால் இது ரெண்டையும் நீங்கள் சொல்லாமல் அதை செய்ய முடியாது, அதை ரெண்டையும் அழிக்கணும் தான் ஆசை. ஓகேங்களா? ஆனால் இப்போ நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம அதை பற்றி. இது 2 தான் என்னோட அதிகபட்சம் வந்து என்ன அப்படின்னா, இப்போது எக்கனாமிக்கல் பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னால் அடையக்கூடிய ஒன்றாக இருக்குது, நானே அடைஞ்சிட்டேன். பட் இது 2 என்னால் இழக்க முடியாது. இது மதத்தை கூட நீங்கள் ஏதாவது மாற்றிக்கிட்டு ஏதாவது ஏமாந்து ஏதாவது பண்ணி தொலைச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஒரு நாள் ஏமாந்துட்டாமல் ஐயோ இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, சாமியாட்ட போகக்கூடாதுப்பா அப்படின்னு வேறு சாமியாரையாக தேடி போயிடலாம். ஆனால் அந்த சாதியை எடுத்து பண்ணுறது பெரிய சிக்கலாக இருக்குது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் நான் மட்டுமே அழிக்க முடியாது. மறுபடியும் அதே கொஸ்டின் தான் ஆன்சர். அது டோட்டலி சமூகத்தில் அழிக்கப்பட்டால் மட்டும்தான் நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும். நம்ம மட்டும் அழிச்சிட்டு உட்காந்தோம்னா அவன் ஆப்போசிட்டில் எழுதிக்கிட்டே இருப்பான். அதான் டிஸ்டர்பன்ஸ் தான். அது கடல் அலை மாதிரி தானே சார், வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கு. சூப்பர் சார். த லேடிஸ் ஆஃப் த ஃபில்ம் ரஜிஷா அண்ட் அனுபமா வந்து நோபடி வில் எக்ஸ்பெக்ட் டு see her. அதுவும் ட்ரெய்லரில் வந்து அப்படியே அது தள்ளி விடுறாரு அவர். அப்படிப்பட்ட ஒரு அனுபமா நாங்கள் பார்த்ததே கிடையாது. அனுபமா as a choice. அனுபமா நான் வந்து பெரியரும் பெருமாள் அப்போவே அனுபமா கொஞ்சம் எனக்கு ஒரு சாய்ஸாக இருந்துச்சு எனக்கு. அது அப்போ டைம் இல்லை அவங்களுக்கு. எனக்கு இந்த படத்தில் கொஞ்சம் அந்த ராணி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு வந்து எனக்கு அந்த அனுபமாவோட முகபாவனையோட சில பொண்ணு எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருப்பாங்க. எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ நான் அந்த தோட்டத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்கள்ட்ட அனுபவமாகிட்ட ஒரு கலர் தான் வந்து கேரள கலர். ஆனால் அவங்க உடல் அமைப்பில் வந்து ஒரு கிராமத்தில் வேலை செய்யக்கூடிய கிராமத்து பொண்ணாக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். அப்போ அந்த பொண்ணு பெக்குலியரான முகம், அது ரொம்ப அந்த முடிவு பண்ணேன் நான். அந்த பொண்ணு தான் பெட்டராக இருக்கும், ஏன்னா அதை கிராமத்து பொண்ணாக வடிவமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றி பார்த்தம்போது அது பயங்கரமாக ஆப்டாக இருந்தாங்க. அது எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த சவுண்டிங், அவங்கள்ட்ட ஒரு சவுண்டிங் வேறு இருக்குது. அந்த சவுண்டிங் சூப்பராக இருக்கும். அந்த குரல் அந்த உடம்புல இருந்து, அந்த சின்ன உடம்புல இருந்து, அவங்க கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு லவுடான சவுண்டிங் வரும். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த சவுண்டிங் இதெல்லாம் வச்சு ஏன்னா அந்த வில்லேஜில் வந்து என்னென்னா சின்ன பொண்ணாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் சவுண்டிங் மட்டும் பயங்கரமாக தெருவில் சண்டை போடும்போது கத்தி கூப்பாடு போடுவாங்க. அப்படி ஒரு பொண்ணு தேவைப்பட்டுன்னு தான் அதை சூஸ் பண்ணோம். ரஜிஷா வந்து கர்ணன்லேயே வந்து எனக்கு அவங்க பயங்கரமாக நிறைய ஹெல்ப் பண்ணி படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னால எனக்கு அவங்க எங்கள் ஊரில் அவங்க எங்கள் ஊர் பொண்ணு அவங்கள மாற்றுறது ரொம்ப ஈஸி. அப்போ இந்த படத்தில் வந்து அவங்க வந்து ஒரு அக்கா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. கிட்டானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர், ரொம்ப பெரிய கேரக்டர். அதிகமாக நான் ஏன்னா நான் தான் ஹீரோயினாக தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ அவங்ககிட்டே போய் அக்கான்னு கேட்க முடியாதுல்ல, தப்பாக இருக்கும்ல. அப்படின்னு நிறைய விட்டு ட்ரை பண்ணேன். பட் எல்லாத்துக்குமே இந்த அக்கா அப்படின்னா அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ஒரு எப்படி சொல்கிறது, அதுவும் அந்த கேரக்டர் தான் பயங்கரமான கேரக்டர்னு சொன்னதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு வந்து அக்காங்கிற வார்த்தை மேலே பெரிய ஒரு
எனக்கு அது தமிழ் சினிமாவோட சாபமாக தான் பார்க்குறேன். அது ஒரு கேரக்டராகவே அவங்க கன்சிடர் பண்ணலை. கன்சிடர் பண்ணல மீன்ஸ் அந்த வார்த்தை தான் அங்கே முக்கியமாக பட்டுச்சு. ஹீரோயின் அப்படிங்கிற வார்த்தை தான் முக்கியமாக பட்டுச்சு. நான் சொல்கிறேன் அது ஹீரோயின் தான். அது ஹீரோயின்ங்கிறது தம்பிக்கு அக்காவாக இருக்கிறது ஒரு ஹீரோயின் தான். தம்பிக்கு பொண்டாட்டியாக இருக்கிறதும் தம்பியை காதலிக்கிறது மட்டும் தான் ஹீரோயின். உங்களுக்கு இடத்த யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? தம்பிக்கு அம்மாவாக இருக்கிறது ஹீரோயின் தான். வாழை படத்தில் அந்த அம்மா தான் ஹீரோயின். ஓகேங்களா? அப்போ ஹீரோயினுங்கிறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. கதாநாயகம் அதாவது அந்த சண்டை போடுறது தான் கதாநாயகன் நினைக்கிறீங்களா? அதான் சண்டை போடுறவன் மக்களை காப்பாற்றுறவன் தான் கதாநாயகன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறது தான் ஹீரோயின் அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது. அந்த கதைக்குள்ளே பெரிய ஆழத்தையும் அந்த கதைக்குள்ளே பெரிய உணர்வுகளையும் யார் கடத்துகிறாங்களோ, அந்த கதையோட நோக்கத்தை திறம்பட அந்த கதையின் நோக்கத்தை சிந்தாமல் சிதறாமல் மக்கள்கிட்ட கொண்டு யார் கொடுக்குறாங்களோ அவன் ஹீரோ. அதுக்கு அது யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அது யார் செய்கிறாங்களோ அவங்க ஹீரோயின். அவ்வளோதான். அப்படிங்கிற புரிதல் நம்ம ஊரில் கிடையாது. அப்படி நான் யார்ட்டையும் சொல்லவும் செய்யலை. ஓகேங்களா? அது உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ரஷ்யாவுக்கே போட்டுருவோம், மறுபடியும் பேசிவோம்னு சொல்லிட்டு பேசினா அவங்க எப்போவுமே நான் கூப்பிட்டா கண்டிப்பாக நம்பிக்கையாக பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாங்க. கிளம்பி வந்தாங்க. மிகச்சிறந்த பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. சூப்பர். Behind with Bison Special with Mari Selvaraj, our title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Grand Royal Tours presents Behind with Bison Special with Mari Selvaraj.